வணக்கம் நண்பர்களே. சுதாமா சேது துங்கு பாலம் இது எங்கே இருக்குன்னா துவாரகாவில் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகா சிட்டியில் இருக்குது. இந்த துங்கு பாலம் வந்து கடலுக்கும் இந்த பேக் வாட்டர் இந்த சிட்டிக்கு இடையில் அமைஞ்சிருக்கிறது இந்த துங்கு பாலம். இந்த துங்கு பாலத்தை தான் அங்கே வந்திருக்கோம். இந்த துங்கு பாலத்தை எப்படி இருக்குது, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன எல்லாமே பார்ப்போம் வாங்க. இந்த துங்கு பாலத்தோட பேர் சுதாமா சேது. குஜராத்தின் துவாரகாவில் உள்ள ஒரு தொங்கு பாலம் தான் இந்த பாலம். இந்த சுதாமா சேதுக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, கிருஷ்ணரோட பாலியன் நண்பரான சுதாமாவின் பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த தொங்கு பாலம். இப்போ பார்த்துக்கிட்டீங்க இல்லையா, இதே அந்த கோயில், அந்த கிருஷ்ணர் கோயில் பார்த்தோம் இல்லையா, துவரகதீஷ் டெம்பிள். அந்த டெம்பிள் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இங்கேருந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிருக்கேன் இந்த சேது பாலத்திலேருந்து. இந்த தொங்கு பாலத்தை பற்றிய தகவல் என்னென்னா, இது ஒரு பாதசாரி பாலம். அப்படின்னா நடந்து போகலாம், வேறு பஸ்ஸெல்லாம் போக முடியாது. இது மேல்நிலை தரையில் உள்ள ஜகத் மந்திரை பாலத்தையும் தீவில் உள்ள பஞ்சநாத் தீர்த்தத்துடன் இணைக்கப்படுகிறது. அதாவது பஞ்சநாத் தீர்த்தம் வந்து கடல் பகுதியில் இருக்குது, அதாவது அந்த தீவு பகுதி கடல் சுற்றி வர இருக்கும். இந்த பக்கம் ஜமத் மந்திரை பாலத்தை ரெண்டும் இணைக்கக்கூடிய பகுதி தான் இது. இதில் எல்இடி விளக்குகளால் ஒளிரும். எல்இடி விளக்கு நைட்டில் ஒளிருது. இது பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் ஈர்ப்பாக உள்ளது. இது கிருஷ்ணனுக்கும் சுதாமாவுக்கும் இடையிலான நெருக்கமான நட்பை போற்றி இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடங்குனது வந்து 2005. இந்த பாலம் திறக்கப்பட்டது வந்து 2016 திறந்திருக்காங்க. இது வந்து துவரகதீஷ் கோயிலுக்கு அருகில் உள்ளது. நம்ம கோயில் பார்த்தோம்னா அது பக்கத்தில் இருக்குது. கோமதி நதியின் நீரை கடந்து செல்கிறது. ஊடால போகிறது கோமதி நதி. அந்த நீரை வந்து கடந்து தான் போகணும். அதுக்காக தான் தொங்கு பாலம் போட்டிருக்காங்க. இது நம்பிக்கைக்கும் வரலாற்றுக்கும் இடையில இணைப்பை உணர்த்துகிறது இந்த பாலம். சுதாமா சேது பாலம் இதே வந்து துவாரகாவில் இருக்குது. நம்ம நேராக பார்த்தோம். இப்போ சைடில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம். இங்கே வந்து எந்த ஒரு பிடிப்பு தொங்கு பாலம் இது சுதாமா சேது தொங்கு பாலம் துவாரகாவில் இருக்குது. துவாரகா குஜராத்தில் உள்ள துவாரகாவில் இருக்குது. துவாரகா வந்து எந்த ஒரு முக்கியமான பிளேஸ்னால் கிருஷ்ணர் பிறந்த இடம் தான் துவாரகா. அந்த துவாரகா நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த துவாரகா உள்ள இது சுதாமா சேது பிரிட்ஜு. இது வந்து ஒரு தொங்குற பாலம். இங்கேருந்து இங்கே அது வரைக்கும் தொங்கி இருக்குது சுதாமா சேது பாலம். இதுக்கு பேர் தான் கோமதி நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு பேக் வாட்டர். பகலில் காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அங்கே தான் வந்து நிறையா நிகழ்ச்சிலாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேற்றுறது, அங்கேயே விளக்கெல்லாம் வந்து விடுவோம் இல்லையா, அந்த விளக்கு விடுறது, இந்த கடலில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அதெல்லாம் பண்ணுறது இந்த கோமதி நதியில் பண்ணுறாங்க. இந்த நதியில் தண்ணி எப்போ ஃபுல்லாக இருக்குன்னா காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு 3-4 மணி பார்த்தா தண்ணி நிறையா இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, இது வந்து ஒரு பேக் வாட்டர் தண்ணி. அங்கே கடலில் வந்து தண்ணி உள்வாங்கினோன்னா ஒவ்வொரு ஈவினிங்குமே தண்ணியில் ஒன்றுமெல்லாம் போயிடும். அப்போ என்ன செய்வாங்கனாக்கா, இந்த கோமதி நதியில் நடந்து அந்த பக்கம் போவான். அதாவது கடற்கரை, அந்த கடல் தீவு இருக்குல்ல, தீவு சைடு போகிறதுக்கு இங்கேருந்து நடந்து உள்ளே போயிடுவாங்க. ஒவ்வொரு ஈவினிங்குமே சாயங்காலம் இந்த கோமதி நதியில் தண்ணியே இருக்காது. அதில் நடந்து கடந்து போகிற மாதிரியே இருக்கும். இதுதான் சூரியன் வர மாதிரி. துவரகா குஜராத்தில் உள்ள துவரகா பிளேஸ். துவரகா வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம். நல்லதே
ஒட்டகம் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்களேன். ஒட்டகம் எப்பவுமே நிற்கிறதானே பார்ப்போம். ஒட்டகம் வந்து எப்படி உட்காந்துருக்கு அதை பாருங்கள். கடல் தண்ணி கம்மியாக போகுது. அதில் நடந்து இந்த பக்கம் போகிறோம். ஏன்னா இந்த பிரிட்ஜு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால, பிரிட்ஜு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் நிறையா பேர் வருங்க நடந்து உள்ளே போவாங்க. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த ஈவினிங் டயத்தில் வந்து இந்த கோமதி நெய்யில் தண்ணி கம்மியாயிரும் அப்படி சொன்னோம்ல. இப்போ பாருங்கள் தண்ணி கம்மியாகிடுச்சு பாருங்களேன். இந்த இதில் நடந்து தான் அந்த பக்கம் நம்ம போகணும். அந்த கடல் கரை சைடு அங்கிட்டு ஒரு கடல் கரை இருக்குது, ஒரு தீவு பகுதியமாக இருக்கும். அந்த பகுதியை இப்போ நடந்து போகிறோம். நான் நடந்து போகிறேன், நீங்கள் பாருங்களேன். கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அதில் நடந்து போவேன். பேக் வாட்டர் துவராக அந்த கடல் பகுதியில் வந்து மீன்கள் பாருங்கள், எவ்வளோ மீன்கள். இங்கேருந்து இந்த தர்ப்பணம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இங்கே தான் பண்ணுறாங்க துவராகால. சுதாமா சேது, இந்த பாலத்துக்கு பேர் சுதாமா சேது. இது எங்கே இருக்குன்னு துவராகல, குஜராத்தில் உள்ள துவராக சுதாமன் சேது. சுதாமன் சேது கடல் பகுதி. நண்பர்களே, இது வரைக்கும் சுதாமா சேது பாலம், அது ஒரு தொங்கு பாலம். இது வந்து கிருஷ்ணனுடைய நண்பரின் ஞாபகார்த்தமாக இந்த பாலம் அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப உண்மையாக அங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து இங்கேருந்து கடந்து போகிற கோமதி நதியை கடந்து போகிறதுக்காக வச்சுருக்காங்க. உண்மைக்கு அருமையான பாலம்.
நண்பர்களே, நன்றி, வணக்கம். இந்த பாலம் வந்து எங்கே இருக்குன்னா துவாரகா, குஜராத் மாநிலத்தில் துவாரகா என்ற இடத்துல